நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான ஜோதிட சவால். வழக்கம் போல நம்ம ஜோதிட சவால் நிகழ்ச்சியில நம்ம கூட ஜீவனாடி ஜோதிடர் பாபு சார் இணைஞ்சிருக்காரு. இன்னைக்கும் நிறைய முக்கியமான சிறப்பான கேள்விகள் எல்லாம் கேட்க போறோம். சாரும் பதில் சொல்றதுக்காக தயாரா இருக்காரு. ஸோ கேள்விகள் எல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி சாரை நம்ம நிகழ்ச்சிக்குள்ள வெல்கம் பண்ணிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எந்த டிவி நிலைக்கும் கோடான கொரியர்களுக்கும் இன்னைக்காக நான் சொல்றேன். கண்டிப்பா சார். நீங்க சொன்ன மாதிரியே சென்னையில கோடை மழை சார். மக்கள் எல்லாம் ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்காங்க அப்படின்னே சொல்லணும். ஆனா நீங்க சொல்லியிருந்தீங்க கோடை காலத்துல மழை வரதுக்கான வாய்ப்பு இருக்கு, பட் ஆனா கொஞ்சம் பாதிப்புகள்ல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த பாதிப்பு இருக்குமா சார், தொடருமா சார் கோடை மழை? Mình con đế đà, mình nét kỹ bình thế đà, mình nét bế tình thế đà, mình nét nghĩ chứng đến nghệ bình thế đà, mình nét bế bình thế kể bình thế kể đà, mình nét nghĩ nghĩ tình thế đế đà, mình nét nghĩ nghĩ bình thế đà, mình nét nghĩ bứng nắng để cừng thế kể đà, mình nét nắng nghĩ bình thế đà, mình nét nghĩ bình thế kể đà, mình nét kỹ bình thế đà, mình nét nghĩ chứng đến nghệ bình thế bế. கண்டிப்பாக சில மாவட்டங்களில் நல்ல மழை பெஞ்சிருக்கு, நல்ல மழை வந்திருக்கு. ஆனால் நமக்கு ஒன்றும் பத்தாது. மழையோட வரத்து பத்தலை. நீர் வரத்துனால நமக்கு கண்டிப்பாக சில மாவட்டங்களில் தண்ணீர் பிரச்சனை வரும், ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சில பயிர்கள் செய்யக்கூடிய நிலைமையாக இப்போ இருக்காது. கொஞ்சம் கால தாமதங்கள் ஆயுதம் வழி பண்ண வேண்டிய நிலைமைகள் இருக்கும். ஆனால் சில மாவட்டங்களில் இப்போ 13லேருந்து 21ஆம் தேதிக்கு அப்புறமா சில மழைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி அந்த மழைகள் வரப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. மக்கள் ரொம்ப வெளியே போய் இந்த மழைனால நல்லா வந்துருச்சுன்னு நினைக்காதீங்க. இது மூலிமா நோய்கள் பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த நோய்கள் பரவுவதனால காப் சம்மந்தப்பட்டது, இருமல் சம்மந்தப்பட்டது, சில வைரல்ஸ் புரிதல் அந்த மாதிரியா ஒரு நிலைகள் ஏற்பட்டு மக்கள் அங்கங்கே அவதிப்படுறதை நம்ம பார்க்க வேண்டியது. அதனால் உணவு வழிமுறைகளை ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. அதுவும் இந்த பர்டிகுலராக இந்த டேட்டில் இந்த கோழி சிக்கன் சாப்பிட்றத கொஞ்சம் நிறுத்திங்க. அதோட செயல் இருக்காது. அதே மாதிரியா எந்த ஒரு ஃப்ரோசன் ஃபுட்டுமே எடுக்காதீங்க. இந்த ஃப்ரோசன் பண்ணக்கூடிய ஃபுட்டு இதெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்காதீங்க, அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ சில இடத்துல நல்ல ஃபுட்டாக இருந்தால் அதை எடுங்க, நல்லா இல்லைன்னா கண்டிப்பாக அது வேணாம். கண்டிப்பாக அது மூலிமா வரும். அது இல்லாமல் ஐஸ் சம்மந்தப்பட்டதை நிறைய எடுக்காதீங்க. ஒரு ஜூஸ் சாப்பிட்னா கூட ஐஸ் போட்டு சாப்பிட வேணாம். புரியுது? அந்த ஒரு சாதாரணமாக சாப்பிட்டு அதில் வரக்கூடிய தண்ணியோ இல்லை அதில் வரக்கூடிய அந்த ஐஸோ அதில் வரக்கூடிய அந்த வைரல் பரவி நமக்கு நோய்களை உருவாக்கக்கூடிய குழந்தைகள் பர்டிகுலராக நிறைய குழந்தைகள் உடம்பு சரியில்லாமல் போது சில இடத்துல இதுவாகிடுறாங்க. புரியுது? அவங்களுக்கு டாக்டர் மருத்துவத்தில் சில பிரச்சனைகள் ஆகி இதுவும் ஆகிறதுக்கான நிலைமையில் இருக்குது. அதனால் சில இடத்துல சில குழந்தைகள் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கான வழிமுறைகள் நம்ம தள்ளிக்கிறோம். அது இல்லாமல் இந்த வருஷம் ஜூலை மாதம் வரைக்கும் எதிர்பார்த்த மழைகள் இல்லைனாலும் ஆங்காங்கே சில மழைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. எதிர்பார்த்தது இருக்காது. வறட்சி காலங்கள் இருக்கும். ஆனால் பின்னாடி இயர் எண்டில் நமக்கு மிகப்பெரிய மழை இருக்குது. மிகப்பெரிய இந்த எதிர்பார்க்காத மிகப்பெரிய வெள்ளம் இருக்குது. அது இல்லாமல் நம்ம ஏற்கனவே சொன்னோம் அதர் கண்ட்ரிஸ். இப்போ பிரேசில்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அமெரிக்காவுக்கு பின்னாடி இருக்க கண்ட்ரி. இப்போ தான் போன வாரத்துக்கு ஒரு 4 வாரத்துக்கு முன்னாடியே நம்ம சொன்னோம். அமெரிக்காவில் அந்த இருக்கக்கூடிய பிரேஸில் அது தொடர்ந்து இருக்கக்கூடிய கண்ட்ரிலெல்லாம் அதிகமான மழைகள் வரும். அதுவும் இது வரைக்கும் பார்க்காத முஸ்லீம் கண்ட்ரியில் மழைகள் வரும் சொன்னோம், அதிகமான மழை. ஆனால் அதே மாதிரியா இந்த நிலைகள் உருவாகிறது நம்ம இதுலேயும் இருக்குது சில இடத்துல. ஆனால் இந்த தடவை மும்பை, பூனா, டெல்லியிலையும் எதிர்பார்க்காத பல மழைகள் வரப்போகுது இந்த மாதத்தில். அதே நேரத்தில் இந்த மாதத்தில் அடுத்த மாதத்தில் பெங்களூர் மக்கள் கொஞ்சம் கவனமாக இருக்குது. ஸோ பெங்களூர் மக்கள் சில நீர்வரத்து ரொம்ப பிரச்சனைகள் ஏற்பட்டு மழை வெள்ளத்தால் தவிக்கக்கூடிய இல்லைனா ஊக்லி அது சம்மந்தப்பட்ட ஒரு ஊர், அந்த ஊரில் இருக்கவங்களுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்றத சொல்கிறார். புயல் வந்ததுன்னா கண்டிப்பாக அந்த இடத்த தாக்கக்கூடிய நிலைமையாக தான் இருக்கும். ஸோ மழை தானே, ரொம்ப நாள் ஆச்சே, வெயில் இருக்குது, ஸோ மழை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நினையாம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். முக்கியமாக உணவு ப்ராப்பராக இருக்கணும். இதை தான் சார் நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லிகிட்டே இருக்கோம். உணவு முறை நம்ம சரியாக வச்சுட்டா நம்ம உடல்நிலை கரெக்டாக இருக்கும். ஓகே சார். நேயர்கள் நிறைய பேர் தொடர்ந்து நிறைய கேள்விகள் வச்சுருக்காங்க சார். நம்ம தொடர்ந்து அடுத்த கேள்விக்கு போயிடலாம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கார்ப்பரேட் வியாபாரிகள்னால சிறு குறு தொழிலாளர்கள் ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா அவங்க வெளிநாட்டிலேருந்து இங்கே வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மக்களும் அவங்கள நம்பி போகிறாங்க, அங்கே தான் போய் நிறைய வாங்குறாங்க. ஸோ இதனால் சிறு குறு தொழிலாளர்களுடைய தொழிலும் பாதிக்குது, அவங்களோட வாழ்வாதாரமும் பாதிக்குது. இது எப்போ சார் மாறும்?
Ngày đừng mấy ngày bình hay đó, đến ngày bình hay đó, đến ngày bình hết phải đi từng hay đó, đến ngày bình hay đó, đến bình hết bình hay đó, đến ngày bình hết cái đó, hết tự bình hết thế đó, đến ngày bình năng để cùng thế đó, đến bình hay đó, đến ngày bình hết sáng để bình hay đó, sáng để từng thế lần hết thế đó, đến lần hết bữa kỳ hay đó, đến ngày bình hay đó, hết sáng để bình hay thế đó, đến mình hết tên bình hay đó, đến ngày bình hay đó. Mình đừng có tiền mình thế đó, mình thấy những cái mình thế đó, mình thấy mình thế đó, mình có thể mình thấy mình thế đó, mình thấy những cái vấn đề mình có thế đó, mình thấy cần có thế đó, mình thấy những cái mình thấy cái đó, mình thấy cái mình thế đó, mình thấy những cái mình thấy mình có cái đó, mình thấy những cái vấn đề mình thấy nghe đó, mình thấy cái gì thế đó, mình thấy những cái mình thấy nắng để mình có thế đó, mình có nắng để cần thế đó, mình thấy cái mình thế đó, mình thấy những cái nghệ mình thấy biết. இது வந்து இப்போ கொஞ்ச நாளாக ரொம்ப இதுவாகின்னு இருக்குது. இப்போ நிறைய வந்துடுச்சு. இப்போ டிமார்ட் எடுத்திங்கன்னா நிறைய வந்துடுச்சு, நிறைய லைன்ஸ் வந்துடுச்சு. எல்லாம் வந்து காய்கறி விற்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. இந்த காய்கறி விற்கிற அளவு சின்ன சின்ன குறு தொழில்கள்லாம் செய்கிறவங்க ரொம்ப அடிபட்டாங்க. ரொம்ப இந்த டைம் வந்து ரொம்ப அடிபடக்கூடிய நிலைமை அவங்களுக்கு இருக்குது. இருந்தாலும் சில வழியில் அவங்களுக்கு காப்பாற்றின்னு வருது, சில வழிகள். ஆனால் மொத்த கொள்முதல் பண்ணுறப்போ எல்லாருக்கும் அந்த அடிபடுற நிலைமை ஏற்படுறதா செய்யும். ஏன்னா அடித்தர மக்களுக்கு வந்து இவங்க விலையை நிர்ணயிக்க நிலைக்கு போயிடுச்சுன்னா கண்டிப்பாக அடித்தர மக்களுக்கு வந்து நமக்கு கிடைக்காது. அதுக்கான வழிமுறைகள், அதுக்கான செயல்கள் எடுக்கக்கூடிய நிலைமைகள் பிற்காலத்தில் ஏற்படும். அந்த செயல்கள் ஏற்பட்டால் தான் மக்கள் வாழ்த்துக்கான வழிகள் வரும். அது இல்லாமல் இதுதான் பெரிய பிரச்சனை இல்லைனாலும் கார் வாகனங்கள் எடுத்திங்கன்னா எல்லாமே ஃபாரின் கார்ஸாக இருக்கும். ஸோ ஃபாரின்லேருந்து வர கார் தான் நிறைய இங்கே இருக்கும். அந்த காரோட கொள்முதல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட பணம் எல்லாம் வெளிநாடுக்கு தான் போகிறது தவிர இந்த நாட்டுக்கு நமக்கு வழிமுறையால் அதை ரொட்டேட் பண்ணக்கூடிய நிலைமை நமக்கு கிடைக்கல. எல்லாத்தையும் ஒரு கண்ட்ரிக்கு வேறு கண்ட்ரிக்கு அனுப்புகிறோம். ஒரு பர்டிகுலர் செக்டார் தான் இருக்குது. டாட்டா, மகேந்திரா இந்த மாதிரி செக்டார்ஸ் தான் இந்தியாவில் பெருசாக இருக்க தவிர பெரிய செக்டார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க தான் அந்த அதிகமாக எடுக்கிறாங்க. இப்போ கியான்னு ஒரு கார் எடுத்துக்கோங்க, குன்னுண்டா எடுத்துக்கோங்க, நிறைய ஃபாரின் கார்ஸ் இருக்குது. இப்போ டொயோட்டா எடுத்துக்கோங்க, இனோவா எடுத்துக்கோங்க, இதெல்லாம் வந்து ஃபாரின் செக்டார்ஸ். இதெல்லாம் இந்த பணம்லாம் வந்து அவங்களுக்கு தான் போகிறது தவிர நம்மளோட இதுக்கு வரதில்ல. ஆனாலும் கார் வருது, டிசைன் வருது, நிறைய நமக்கு வழி வரதெல்லாம் நல்ல பலனாக இருந்தாலும் இது எல்லாமே அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிலைமையாக இருக்குது. இதெல்லாம் மாறணும். இந்த செக்டார்ஸ்லாம் மாறக்கூடிய நிலைமை வரணும். இது இருக்கக்கூடிய இந்த ஸ்பாட்ஸ்லாம் இங்கேயே மேனுஃபேக்சரிங் ஆகிடணும். இங்கேயே வழிகள் மேனுஃபேக்சரிங் பண்ணி இங்கேயே செயல்பாடாக பண்ணாங்கன்னா நமக்கு வருமானங்கள் வரக்கூடிய நிலைமை பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எடுத்துன்னு வரணும். நிறைய வழிமுறைகள் மாறுறது 2028 மாறும். ஸோ கொள்முதல், ஏழைங்களுக்கு அமைக்கிறது, சின்ன சின்ன குறு தொழில்களுக்கு உதவிகள், அதுக்கான செயல்பாடுகள் நடக்கிறது, இதெல்லாம் மாறக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக பலனை கொடுக்கும். 2028 நம்மளுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதை சொல்கிறார். 2028 டோட்டலா மாறிடும் அப்படின்னு சொல்லி நிறைய மாற்றங்கள் வருது. கண்டிப்பா சார், வெயிட் பண்ணி பார்க்கலாம். தொடர்ந்து அடுத்த கேள்விக்கு போயிடலாம் சார். ஷேர் மார்க்கெட்டோட நிலவரம் எப்படி சார் இருக்கு? ஸோ இந்த டைம்ல எதில் இன்வெஸ்ட் பண்ணா கரெக்டா இருக்கும்? Ngày đừng mấy ngày bình hay đó, đến ngày bưng ngày bình hay đó, đến ngày bình hết thế đó, đến ngày bình hay đó, đến ngày bưng ngày bình hay đó, đến ngày bình hay đó, ngày bình hay đó, tiếng giảng kinh vấn đề bình hết thế đó, đến ngày bưng vấn đề bình hết thế đó, đến mình vấn đề đó, đến mấy từng hay đó, đến ngày bình hết sáng ngày bình hết bình thế đó, đến mấy ngày bình hay đó, mình có thể bình hết cái đó, đến mấy tiếng ஷேர் மார்க்கெட் இந்த 13ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி வரைக்கும் கேர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பர்டிகுலராக இந்த மாதம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக, சில இடத்துல விழறதுக்கு வாய்ப்பு உண்டு. எதிர்பார்க்காம முழு சரிவும் ஏற்படலாம். அதேமாதிரியா கோல்டு நல்லா ஏறி திடீர்னு முழுக்க ஓரளவுக்கு ஒரு பாயிண்டில் இறங்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது. அந்த மாதிரி ரெண்டுமே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரே நாளில் நடக்கலாம். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக. அதர் ஃபாரின் கண்ட்ரீஸில் ஏதோ ஒரு குழப்பங்கள் ஏற்படுது, அமெரிக்காவோ அதர் கண்ட்ரீஸில். ஸோ இது ஏற்படக்கூடிய நிலைமைகள் ஏற்பட்டதுன்னா கண்டிப்பாக இங்கே சரிவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ அந்த டைமில் ரொம்ப கேர்ஃபுல்லாக. ஆனால் அடுத்த மாதம் எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வந்தப்புறமா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஏற்றத்தை பார்க்க போகிறாங்க. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த 3 மாதமும் ஷேரில் மிகப்பெரிய ஏற்றங்கள் வரும். பல கழகம் சிறு சிறு புது தொழில்கள் வரக்கூடிய நிலைகள், அது வரக்கூடிய செக்டார்ஸ்லாம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது நல்லது. நிறைய இப்போ சின்ன ஆளுங்கள் கூட நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய டைம் இந்த ஜூன், ஜூலை, ஆகஸ்ட். இந்த 3 மாதத்தில் ஷேர் எதிர்பார்க்காத அளவுக்கு ஏறிடும். அந்த மாதிரி மெயினாக பேங்க், இந்த பேங்க் சம்மந்தப்பட்ட ஷேர்ஸில் எவ்வளோக்கு எடுக்கிறீங்களோ நல்லது. நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் இந்த பேங்க் சம்மந்தப்பட்டதில் எடுங்க. அது பர்டிகுலர் செக்டார்ஸாக இருக்கக்கூடிய பேங்க், அது நேஷ்னலைஸ் பேங்க், இந்த எஸ்பிஐ, நிறைய பேங்க் இருக்குது, இந்தியன் பேங்க், அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறைய செக்டார்ஸை எது எடுக்கணுமோ கரெக்டாக. எஸ்பிஐலாம் பர்டிகுலர் பேங்க்லாம் எடுத்திங்கன்னா நிறைய மார்க் வரதை பார்க்கலாம், ஏறதையும் பார்க்கலாம். அதெல்லாம் பேங்கிங் நிஃப்டிலாம்
நல்ல ஏறும். நிஃப்டி நல்ல இதில் வரும் அதோட வழி. அது இல்லாமல் நம்ம எடுக்கக்கூடிய நிறைய இந்த வாகனங்கள், புது வாகனங்கள், எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட வாகனங்கள், அதில் வரக்கூடியதெல்லாம் எடுக்கலாம். ரெண்டாவது வந்து இன்சூரன்ஸ். இந்த இன்சூரன்ஸ் இருக்கக்கூடிய கம்பெனிங்களாம் தாராளமாக எடுங்க. அதே நேரத்தில் எல்ஐசி பாண்ட் வந்ததுனா கூட அதில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுங்க. அது இல்லாமல் மியூச்சுவல் ஃபண்டில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதுக்கான வழிகள் நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப இருக்குது. ரெண்டாவது மூணாவது என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு வந்து பலதரப்பட்ட நியூ மேனுஃபேக்சரிங்ஸ்லாம் உருவாக போகுது. அதுகள் வர சொல்ல நமக்கு பெரிய லெவலில் நமக்கு வழிகள் வரும். அது இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய ஆரம்பிச்சிடும், நமக்கு நிறைய கிடைக்கும். இப்போ தைரியமாக ஷேரில் நீங்கள் இறங்கலாம். ஸோ ஜூன்லேருந்து 8ஆம் மாதம் வரைக்கும் ஷேர் இருக்கலாம். அது கூட சின்ன வந்தாலும் ஷேர் நார்மலாகவே ஏறப்போகுது. நார்மலாகவே ஒரு பெரிய க்ரோத் எடுத்துன்னு வரதுக்கு ஐடியா பண்ணிவிடுவாங்க. அந்த மாதிரி க்ரோத் இந்தியாவில் நடக்க போகுது. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் உள்ள வரதுக்கான வழிகள் ஏற்பட போகுது. அந்த நினைவெல்லாம் நம்ம இந்த வாட்டி பார்க்க போகிறோம். சிறப்பு சார். தொடர்ந்து அடுத்த கேள்விக்கு நம்ம போயிடலாம் சார். இந்த ஆன்லைன் பண மோசடி வந்து தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு சார். சொல்லப்போனால் முன்ன இருந்ததை விட இப்போ ரொம்பவே அதிகமாகிக்கிட்டே இருக்கு. இது எப்போ தான் சார் முழுமையாக தீரும்? இப்போ மிகப்பெரிய மோசடி இதுதான். ரொம்ப அதிகமான கிரிமினலில் நம்பர் 1 கிரிமினலாக இருக்கிறது நிறைய என்கிட்ட வராங்க. பாவம் நிறைய பேர் ஏமாந்துட்டு வராங்க. அதாவது பர்டிகுலராக சிலர் வந்து ஓடிபி வருது, அந்த ஓடிபி வந்து போட்டது அவங்க பேங்க்கில் இருக்க அந்த பணம் எல்லாமே போயிடுது. அது மூலிமா சைபர் க்ரைம் கூட அதை கண்டுபிடிக்காம நிலைமை ஆகிடுது. எங்கேருந்து போச்சு, எப்படி போச்சுன்ற கூட ஒரு செகண்டில் நம்ம போயிடுது. அந்த பணம் எங்கே யார்கிட்ட போயிருக்குன்னு கூட தெரியாத அளவுக்கு போயிருக்கு. அந்த அளவுக்குலாம் வந்துருக்கு. அந்த மாதிரி ஒரு க்ரைம் நடந்துருக்கு. இதுக்கு முதன்மையான ஒரு பெரிய ஸ்டெப் எடுத்து செயல் பண்ணால் தான் நடக்கும். கண்டிப்பாக அதுக்கான வழிமுறைகள் வந்துடும். அதை ஆஃப் பண்ணணும். ஏன்னா ஆன்லைனில் நிறைய பேர் இந்த இன்வெஸ்ட்மெண்ட், இந்த கிரிப்டோ பண்ணுறோம், இந்த கிரிப்டோவுக்கு பணத்தை கொடுங்க, நாங்கள் பண்ணி கொடுக்குறோன்றதெல்லாம் ஏமாறுது. கண்டிப்பாக அதெல்லாம் பொய்யான வழி. நிறைய பேர் கூப்பிட்டு வழி பண்ணி ஏமாத்துது. இப்போ பார்த்தீங்கன்னா சில ஆன்லைனில் ஒரு பணத்தை கட்டுறாங்க, இந்த பணம் போயிடுச்சுங்க, இன்னும் ஒரு 25,000 கட்டினா தான் வரும், இன்னும் ஒரு 50,000. நிறைய பேர் என்கிட்ட வராங்க, பாவம் சார் இந்த மாதிரி கட்டி நான் ஏமாந்துட்டேன், இதுக்கு என்ன. அதெல்லாம் நான் வந்து கம்ப்ளைண்ட் தான் கொடுக்க சொல்லுவேன். போய் முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க, போன பணம் திரும்பாது, ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் கம்ப்ளைண்ட் கொடு. ஆனால் மெயினாக இந்த மாதிரியே சொல்கிறவங்கள முதல்ல நிறுத்துங்க. முதல்ல அவங்களே தெரியாமல் செஞ்சுன்னு இருக்காங்க, அவங்களுக்கே அது என்ன வழி வருதுன்னு தெரியாமல் செஞ்சுருக்காங்க. அந்த மாதிரி பண்ணுறவங்கள முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தது யார் இந்த மாதிரி அவங்ககிட்ட பேசுகிறாங்களோ அவங்கள கம்ப்ளைண்ட் கொடுத்துரும். அதுதான் நல்லது. அந்த மாதிரி பண்ணால் தான் பண மோசடின்னு தப்பிக்க முடியும். ஏன்னா இவங்க ஒரு சாதகமாக யூஸ் பண்ணிக்கிறாங்க மற்றவங்க, அது அவங்களுக்கே தெரிய மாட்டேது. அவங்களும் அந்த பணத்தை போட்டு இன்வால்வ் ஆகி மாட்டின்னு இருக்காங்க. ஸோ நிறைய பேர் இந்த பணத்தை போட்டு இன்வால்வ் ஆகி மாட்டின்னு இன்னும் ஆளுங்களை இன்வால்வ் பண்ணி வைக்குது. அது இல்லாமல் மெயினாக இந்த இன்வெஸ்ட் பண்ணுங்கள், நிறைய இன்ட்ரெஸ்ட் தரேன், ஆதி காலத்துலேருந்து சொல்லின்னு இருக்காங்க. உங்களுக்கு எவ்வளோ பேர் 90லேருந்து எவ்வளோ இந்த மாதிரி ஸ்கேம் நடந்து எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் நடந்திருக்கு. அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வேணாம். அந்த மாதிரி பணமும் நமக்கு வராது. ஒரு ஆர்பிஐ நார்ம்ஸ் இல்லாத ஒரு பணத்தை நம்ம எடுக்கிறது எந்த ஒரு பலனுமே கிடைக்காது. ஸோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோட போஸில் தான் நமக்கு எல்லாமே வழி கிடைக்கும். அதனால் இந்த ஆன்லைன் ஸ்கேம் இருக்கிறத எந்த ஒரு விஷயம் வந்தாலும் முதல்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். அந்த ஓடிபி வந்தாவே அது ஒரு கம்ப்ளைண்ட்டாக எடுத்து செய்யுங்க. அந்த மாதிரி ஓடிபி வந்து இது மாதிரி வந்திருக்குன்னு சொன்னால் தான் அதை கண்டுபிடிக்க முடியும். வந்து முடிஞ்சு எல்லாம் போன அப்புறமா எதுவுமே நம்ம செய்ய முடியாது. அதனால் முன்னாடியே வரக்கூடிய ஆளுங்களை வழி பண்ணுறது தான் நல்லது. இது ஒரு முக்கியமாக மக்கள் அவேர்னஸாக இருக்குது. அது மெயினாக நான் ஒரு தோசியாக இருந்தாலும் ஒரு வழியாக இருந்து நான் சொல்கிறேன், மக்கள் முக்கியமாக இது ரொம்ப அவேர்னஸாக இருக்குது. அதுதான் ரொம்ப நிறைய பாவம் சின்ன பசங்க, சின்ன பாவம் லேடிஸ் வீட்டில் இருக்கவங்க வீட்டில் ஓடிபி கேட்டாங்க சொல்லி கொடுத்துக்கிறது, புரியுதானே? அதே மாதிரி வீட்டில் வந்து ஓடிபி கேட்டாலும் முதல்ல இன்ஃபார்ம் பண்ணுங்கள், ஹஸ்பண்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள், அவங்களுக்கு என்னென்ன தேவை, இது கரெக்டான வழியா இல்லையான்னு பாருங்கள், நமக்கு வந்த பொருள் இது கரெக்டான பொருளாக பாருங்கள். அதுக்கப்புறமா அது எல்லாமே பண்ணுறது தான் உங்களுக்கு நல்லது. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அதை பார்த்து செஞ்சிங்கன்னா நல்லாயிடும். ஸோ ஒரு அவேர்னஸ் தான் இது மெயினாக தேவைப்படுது. அது இல்லாமல் எல்லா இடத்துலையும் அவேர்னஸ் பண்ணி இந்த மாதிரி வரது பண்ணால் தடுக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. மக்கள் வந்து இதை நம்பாமல் இருந்தாலே வந்து இந்த ஆன்லைன் சீட்டிங்கை வந்து நம்ம நீக்கிடலாம் இல்லையா சார்? ஓகே சார். தொடர்ந்து வந்து நேயர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு, அதுக்கு போயிடலாம் சார். இந்த கிரெடிட் கார்டு மூலமாக வந்து நடுத்தர மக்களுடைய வாழ்வாதாரம் ரொம்பவே பாதிச்சிருக்கு. ஸோ
ஸோ அதனால் அவங்க நிறைய பாதிப்புகள் வந்து தொடர்ந்து மேற்கொண்டுகிட்டே இருக்காங்க. ஏன்னா பேங்க்கில் வந்துட்டு அதிகப்படியான வட்டி. ஸோ இதெல்லாம் எப்போ தான் சார் நீங்கும்? இது எத்தனை வருஷமாக சொல்லியிருக்காங்க, கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணாதீங்க. கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணதுனால நமக்கு வந்து சிபில் வேல்யூ குறைஞ்சிரும். புரியுதா எனக்கு? நம்மளோட வேல்யூ வந்து ஒரு பேங்க்கில் போய் கடன் வாங்கினாவே கிரெடிட் கார்டு வச்சுருக்கியா அப்படின்றாவே கொஞ்சம் யோசிப்பாங்க. அந்த நிலைமை வந்துடும். ஸோ மெயினாக இந்த கிரெடிட் கார்டு அது நடுத்தர மக்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறது பலனே கிடையாது. மூணாவது, வட்டிக்கு மேலே வட்டி, அதாவது நார்ம்ஸ். அவன் ஒரு 80,000 கொடுக்குறான்னா இந்த மாதம் 80,000க்கு வரலன்னா திரும்பி அந்த மறுநாள்லேருந்து திரும்பி அந்த வட்டி வரும். அது ஒரு நார்ம்ஸ் அந்த மாதிரியே தான் இருக்குது. அந்த மாதிரி நார்ம்ஸ் அவங்க வாங்கி வச்சுருக்காங்க. ஒவ்வொரு பேங்க்லேயும் ஒவ்வொரு பேங்க் ஏற்ற மாதிரி தனிப்பட்ட நார்ம்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரியே வாங்கி வைக்கிறப்ப அவங்க எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அது போட்டு தான் ஆவாங்க, அது போட்டு தான் கலெக்ட் பண்ணுவாங்க. அப்படியே நீ கட்டலைன்னா 1000 பேரோட கிரெடிட் கார்டில் ₹1 எக்ஸ்ட்ரா போட்டால் தான் அதை கலெக்ட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு நாள் ஒரு 5,000 கோடி ஒருத்தவங்க கொடுக்கலன்னா 5,000 கார்டுக்கு வந்து ₹1 போட்டு புரியுதான்லக்கு அது துட்டு எடுக்கக்கூடிய ஒரு நிலைமை. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி நிலைமை தான் அந்த பேங்க்கோட இதை தவிர இதை யாராலையும் மாற்ற முடியாது. அந்த நார்ம்ஸ் அந்த மாதிரியே இருக்குது. அதனால் மக்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. மோஸ்ட்லி நம்மளோட ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணுங்க. புரியுதா எனக்கு? நமக்கு இருக்கக்கூடிய ஒரு கார்டு, நம்ம பேங்க்கில் என்ன பணம் இருக்கோ அதுக்கு தகுந்த, அதுவும் இப்போ வர காலத்தில் நமக்கு தகுந்த மாதிரியாக செலவு பண்ணிக்கிறது நல்லது. பணம் கொஞ்சம் விரயங்களாக தான் செய்யும். விரயத்துக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன கடன் வாங்கி மக்கள் பெருசாக வீடை வாங்கிடணும், பெருசாக வழி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லப்போ ஸ்டெப் எடுக்க சொல்ல முன்பணம் இல்லாமே நம்ம ஸ்டெப் எடுக்கிறோம். முதல்ல ஒரு முன்பணத்தை நம்ம வாங்கி வச்சுக்கினேன், அதுக்கான வழிபடம். ஒரு முன்பணம் ஓரளவுக்கு சம்பாதிக்கணும். ஓரளவுக்கு ஒரு நம்ம சம்பாரித்து அந்த முன்பணத்தை போட்டு எடுத்தால் அதுக்கான வழிமுறை. முன்பணத்தையும் கடன் வாங்கிறது, லோனையும் கடன் வாங்கிறது அப்படின்னு பண்ணுறப்போ அப்படி அந்த வீடை வாங்கி செயல் பண்ணுறது எந்த ஒரு பலனும் கொடுக்க போகிறதில்ல. திரும்ப கஷ்டத்தில் தான் போகிறோம். அதுக்கூட பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட முடியல, வழி பண்ண முடியல, அப்புறம் கிரெடிட் கார்டு எடுக்கிறது, அந்த கிரெடிட் கார்டில் லோன் எடுத்து அது கட்ட முடியல. அது மாதிரியே வாங்கி 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 அப்புறம் இருக்கக்கூடிய முன்பணமும் நம்ம போட்ட ஒரு இடமும் இருக்காது, இடமும் விற்று அதுகளும் மேலே கடன் ஆகக்கூடிய நிலைமையிடும். அப்புறம் உழைச்சதுலாம் உன்னோட வீணாயிடும். நம்ம உழைக்கக்கூடிய தன்மைகள் அர்த்தமே போயிடும். அதுக்கப்புறமா அவங்கள பார்க்கணும், எங்கே பார்க்கணும், இவர் பார்க்கலாம் வந்துடும், அவங்க கொடுத்துருவாங்க, என்னென்னமோ வழிகள், எதோ தொழிலாக வருது, அந்த தொழிலில் போயிடலாம், அதில் வரலாம். அப்போ என்ன, ஆட்டோமேட்டிக்காக ஒரு மனுஷன் தன்னை நிலையிலேருந்து கெட்டு போகிறான். ஸோ ஒரு கிரெடிட் கார்டு வந்து ஒரு மனுஷனை கெடுக்கக்கூடிய நிலைமைக்கு தான் வருதே தவிர அவனை உயர்த்த நிலைமைக்கு வரா மாதிரியா தெரியல. அதனால் கண்டிப்பாக இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. முக்கியமாக இப்போ நான் இதை சொன்னதை நிறைய ஏற்றுமை செஞ்சேன்னா மக்கள் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக சார். ஸோ கிரெடிட் கார்டை நம்ம அவாய்ட் பண்ணாலே வந்து நாம் வாழ்க்கையிலையுமே சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். கிரெடிட் கார்டோட கடன், கண்டிப்பாக கடன் தான் அன்பை முறுக்கும். கண்டிப்பாக சார். தொடர்ந்து ஆன்மீக கேள்விக்கு போயிடலாம் சார். நம்ம குரு பயிற்சி ஆரம்பிச்சதுலேருந்து குரு பகவானை பற்றி பார்த்தோம். அடுத்து தொடர்ந்து வந்து சனி பகவான் பற்றி பார்த்தோம் சார். இப்போ அடுத்ததாக சுக்கிர பகவான் பற்றி பார்க்கலாம் சார். ப்ளஸ் வந்து சுக்கிர திசை அப்படின்னா என்ன சார்? சுக்கிரன் ஒரு பிளானட்லேயே சுக்கிரன் வந்து எல்லாத்தோட பிளானட்லேயே வந்து தசாபுத்தியில் வந்து அதிகமாக இருக்கக்கூடியது. சனியாவது போன வாட்டி பார்த்தோம் 19 வருஷம், ஆனால் இந்த வாட்டி சுக்கிரன் 20 வருஷம் இருப்பான். ஒரு ஜாதகத்தை வந்து 20 வருஷம் சுக்கிரன் இருக்கிறது ஒரு பெரிய பலனை கொடுக்கக்கூடியது. அந்த மாதிரி ஒரு சர்க்கிள் வர சொல்ல அந்த ஜாதகம் நீதியாக இருக்க ஒரு நல்ல பொசிஷன் ஆகிடுனா அவன் யோகத்தை அடைவான். அவனுக்கு தேவையான பொருட்கள்லாம் வந்து அமையும். ஒரு சுக்கிரன்றது ஒரு லாபத்தை அமையக்கூடிய ஒரு நிலைமை தான் இந்த சுக்கிரனோட வேலையை. அதனால்தான் ஒரு சுக்கிர தசை வந்தால் அவனுக்கு பார்ப்பா யோகம் அடிக்குது அப்படின்னா ஒரு ஸ்டார் யோகம், ஒரு ஸ்டார் யோகம் கிடைக்கணும். ஒரு சுக்கிரன் தர ஒரு ஸ்டார் யோகம் கிடைக்கும். ஒரு சினி ஆக்டர்ஸ் கூட ஒரு ஸ்டார் யோகம் கிடைச்சுன்னா ஒரு 20 வருஷத்துக்கு ஒரு லாங் டைம் அவங்க வரக்கூடிய நிலைமை வந்துடும். அவங்களோட பேர் அப்படியே வந்துன்னே இருக்கக்கூடிய நிலைமை அந்த ஸ்டாரில் இருக்கக்கூடிய நிலைமை. அதனால சுக்கிர தசைக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பலன். அது இல்லாமல் சுக்கிரன்
நீச்சமாயிட்டாவோ இல்லை சுக்கிரன் பாவி ஆயிட்டாலோ அந்த கிரகங்கள் வழி வரலைன்னா அந்த தசாபுத்தி அவனை கெடுத்துரும். அந்த நிறைய இருக்காது. மெயினாக போதைக்கு கூட ஆளாயிடுவான். போதைப் பொருட்கள் உள்ளது, அதாவது கெட்ட பழக்கங்கள் ஏற்படுறது, கெட்ட சாசங்கள் ஏற்படுறது, அது மூலிமா மாற்றுறது, ஜெயிலுக்கு போகிறது, அது இல்லாமல் இந்த மாதிரியா வழிகள் இருக்கலாம். சுக்கிரன் சிலதை காட்டுவான். எல்லோரும் நினச்சிருக்காங்க சுக்கிரன் வழியை காட்டுவான். புரியுது எனக்கு. நல்லதையும் காட்டுவான், அதே நேரத்தில் அவன் எடுத்து போய் தள்ளி விடுறதையும் அவன் தான். ஸோ அது கெட்டதையும் காட்டக்கூடிய மெயினாக உங்களுக்கு ரிஷபராசி இருக்கிறது சுக்கிரன், துளாராசி இருக்கக்கூடியவங்களுக்கு சுக்கிரனோட வழி அமைக்கப்பட்டிருக்கும். இது உச்சத்தில் இருக்கும். மீனத்தில் உட்காந்துப்போ சுக்கிரன் இது ரெண்டுமே ஆட்சி மீனத்தில் இருக்க சொல்ல உச்சம் பெற்றிருப்பான். அந்த மாதிரி நிலையில் இருக்கவங்களுக்கெல்லாம் சுக்கிரன் நல்லபடியாக ஆகிட்டாலும் சுக்கிரன் எந்த பார்வையில் இருக்கான், எத்தனாம் வீட்டில் இருக்கான்னு பார்க்கணும். 6ஆம் வீட்டில் இருக்க சொல்ல ரொம்ப ப்ராப்ளத்தை கொடுத்துருவான். 7ஆம் வீட்டில் இருக்கிற வாழ்க்கை ரொம்ப பிரச்சனையாகிடும். ஸோ 7ஆம் வீட்டுக்கு அதிபதியை போய் மறைஞ்சிட்டான்னா வாழ்க்கையே 2-3 கல்யாணம் பண்ண வேண்டியது வரும். அந்த நூல்லைகள் இருக்கும். கல்யாணம் பண்ணுவான்னு நிற்காது. அந்த ஒரு நிலைமைகள் அது மாதிரியா நிலைகள் அந்த மாதிரியா இருக்க சொல்ல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து இது. அதுவும் சுக்கிர பகவான் ரொம்ப ஈஸியான ஒரு கடவுள் கிடையாது. மெயினாக சுக்கிரனுக்கு வழிபடுறது பார்த்தீங்கன்னா அம்பாள், லக்ஷ்மியை வழிபடலாம். லக்ஷ்மி தான் உங்களுக்கு அதுக்கான வழிமுறையாக இருப்பாங்க. அதே நேரத்தில் குபேரனை வழிபடுறது நல்ல ஒரு பலனை கொடுக்கும். மெயினாக நாராயணன். இந்த நாராயணன் வழிபடுற அதுவும் படுத்திருக்கக்கூடிய பெருமாள். இந்த படுத்திருக்கக்கூடிய பெருமாளை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வழிபடுறோமோ அவ்வளோக்கு கூட ஒரு நல்ல பலன் கிடைக்கும். அதுவும் ஸ்ரீரங்கம். இந்த ஸ்ரீரங்கத்தை போக சொல்ல கஜபூஜைன்னு ஒரு பூஜையே இருக்குது. இந்த சுக்கிர தோஷம் பெற்றவங்களுக்கு நேராக கஜபூஜை பூஜை காலை 5லேருந்து 6:15 காட்டுவாங்க. அந்த பூஜையை பார்த்தா அங்கே பசுமாடு, யானை, அதே மாதிரி குதிரை, இது 3த்தையும் நிற்க வைப்பாங்க. காலையில் அந்த பெருமாள் கண் விழிக்க சொல்ல இதை பார்க்குறப்போ உலகத்துக்கே போய் சாப்பாடு செய்யுது. அதனால் இந்த சுக்கிரனில் தோஷம் பெற்றவங்க கண்டிப்பாக அங்கே போனாங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு பெரிய பலன் கிடைக்கும். அதே மாதிரியா கஞ்சனூர் சுக்கிரனோட ஸ்தலம். அங்கேயும் போய் அர்ச்சனை பண்ணிடலாம். ஆனால் மெயினாக ஸ்ரீரங்கம் ஒரு பெரிய பலத்தை கொடுக்கக்கூடியது. அதோட போகிறது நல்லது. சுக்கிரனால் பெரிய ப்ராப்ளங்க ஏற்பட்டால் பிரம்மபுரீஸ்வரர் ஸ்ரீரங்கம் திருச்சியில் இருக்கக்கூடிய பிரம்மபுரீஸ்வருக்கு போனால் தலைவிதியை மாற்றக்கூடிய நிலமை வரும். அப்போ நம்ம தலைவிதியை மாற்றிக்கலாம். அதனால் சுக்கிரன் ரொம்ப வீழ்ச்சியை அடையக்கூடியவன், ஒரு பெரிய லாபத்தை. அதேமாதிரி சுக்கிரனோட பிஸ்னஸ்லாம் பார்த்தீங்கன்னா தங்கம், உங்களுக்கு பேப்பர் சம்மந்தப்பட்டது, ஆடிட்டிங், பேப்பர்ஸ், அது சம்மந்தப்பட்டது, டெக்ஸ்டைல்ஸ். இந்த டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்ட தொழிலாக பார்த்தீங்கன்னா சுக்கிரனுக்குடையது. இது 3மே ஒரு பெரிய பலனை கொடுக்கக்கூடியது, பெரிய பிஸ்னஸாக இருக்கும். பெரிய இது பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் ஆட்சியாக இருக்கணும், இல்லை சுக்கிரன் பலம் பட்டிருக்கணும், சுக்கிரன் பூரிய பொண்ணு ஸ்தானத்தில் 5ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கணும். அந்த மாதிரியா இருந்தான்னா அவன் வாழ்வாதாரத்தை வளர்த்து விடுவான். ஆனால் அதே நேரத்தில் அவனோட வாழ்வாதாரத்தை கீழே இறக்கக்கூடிய நிலைமையும் இந்த சுக்கிரனுக்கு உண்டு. அதனால் பலமும் உண்டு, பாதகமும் அதிகமாக உண்டுன்றதை சொல்கிறார். ஆனால் ரொம்ப பலத்தை உடையனா இருந்தால் நம்ம ஸ்ரீரங்க கோயில் போயிட்டு வந்தால் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பலங்கள் கிடச்சிரும். எல்லா கடவுள் மாதிரி தான் சுக்கிரனை நல்லதும் தருவார், பாதகமும் பண்ணுவார், நல்லதும் செய்வார், கெட்டதும் செய்வார் சில சமயங்களில் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார். ரொம்பவே தெளிவான அழகான பதில் கொடுத்துருக்கீங்க சுக்கிரன் பற்றி. அது மட்டும் இல்லாமல் நிகழ்ச்சியில் கேட்ட அனைத்து கேள்விக்குமே வழக்கம் போல் ரொம்பவே சிறப்பான பதில் கொடுத்துருக்கீங்க சார். ரொம்பவே நன்றி. வணக்கம். அந்த டிவி நேயர்களுக்கும் கோடியுடன் கோடி ரசிகர்களுக்கும் அகஸ்டர் இன்னும் நிறைய இருக்கு சொல்வார். வணக்கம். மற்றும் ஒரு ஜோதிட சவால் நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கோகிலா செல்வராஜ்.